இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம இலக்கிய அந்த ஒரு வீடியோ ப்ரூஃபை காமிச்சு இந்த எஸ்எஸ்கேவை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம கௌதம் இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லார் மத்தியில் போய் நம்ம கௌதம் முன்னாடி மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. சாரி கௌதம், நான் வந்துட்டு ஏதாச்சும் சொன்னால் தரைக்குறைவாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிரு, எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காத அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம எஸ்எஸ்கேவுக்கு ஏன்டா நம்ம கௌதமை பறச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாக போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டதான் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த அஞ்சலிக்கு பேர் எதிர்ச்சு. ஏன்னா எஸ்எஸ்கே இப்போ போயிட்டு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களேன்னு நம்ம தக்ஷாசினிக்கு எதுக்கு இந்த இலக்கியாவை வந்துட்டு நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுங்க. இப்போ கூடவே நம்ம கௌதம் வந்திருக்கிறதுனால பயங்கர ட்விஸ்ட் ஏதோ காத்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தாங்க நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு உணர்றாங்க, நம்ம பண்ணது எல்லாமே தப்பு, நம்ம அவசரப்பட்டு இவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நம்ம சோதிச்சிட்டோம். கடைசியில் வந்துட்டு இந்த கௌதம் தான் என்னுடைய மகனாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனால் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கிற தருணத்தில் தாங்க இந்த ஜட்ஜம்மா இருந்துக்கிட்டு ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ எஸ்எஸ்கே உள்ள ஜெயிலில் வந்துட்டு நீதிபதிக்கிட்ட பதில் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா உண்மையிலே இந்த எஸ்எஸ்கேவால் பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த கார்த்திகையோட மரமண்டை கூட இப்போ வரைக்குமே புரியல இந்த எஸ்எஸ்கே தான் கடத்தினாங்க அப்படின்னு. நம்ம கௌதம் தான் கடத்திட்டு நல்ல பேர் வாங்கணும்னு காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த கார்த்திகையாக இருக்கட்டும், இல்லை இந்த பைரவியாக இருக்கட்டும், நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற எபிசோடில் நான் பண்ணது எல்லாமே தப்பு, உண்மையிலே இதுக்கு மேலே நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு சரண்டர் போகிறாங்க கோர்ட்டில் வந்துட்டு. எனக்கு ஜெயில் தண்டனை கொடுங்க, நான் பண்ணதுக்கான எல்லா தண்டனையுமே நான் அனுபவிச்சுக்கிறேன், ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்துட்டு யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ உறுதி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட போகிறது நம்ம அஞ்சலி தாங்க. ஏன்னா அந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இலக்கிய வந்துட்டு கீழே தாழ்த்தி வச்சுட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த ஒரு மொத்த சொத்து பத்துக்கு உரிமை கொண்டாடலாம்னு நினச்சிட்டுருந்தாங்க. அது எல்லாமே வீணாக பார்க்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.